வழக்கு விசாரணைகளால் எதிர்த்தரப்பினர் பீதியில் அரசாங்கத்தின் நேர்மைக்கு எதிராக சூழ்ச்சி செய்வதாக நலிந்த குற்றச்சாட்டு என்பதாக தமிழன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதனாலேயே எதிர்க்கட்சியினர் அரசாங்கத்துக்கு எதிராக சூழ்ச்சி செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். இவ்வாறான விடயங்களை கண்டு நாங்கள் அஞ்ச மாட்டோம். மே ஜூன் மாதங்களாகும் போது வழக்கு விசாரணைகள் ஆரம்பமாகும். வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளும் போது என்னவாகும் என்பதை அவர்களே அறிவார்கள் என்பதாக அமைச்சர் தெரிவித்த தகவலும் பிரதானமாக இருப்பதை காணலாம். எனவே அதன் காரணமாகவே எதிர்த்தரப்பினர் பீதியடைந்திருக்கிறார்கள் என்று சுகாதார அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான நலிந்த ஜெயதிஸ் அவர்கள் களுத்துறை மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைக்கும் போது இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். வாக்குறுதி அளித்தது போல் அஸ்வசம கொடுப்பனவு, அரசு அதிகாரிகளுக்கான சம்பள அதிகரிப்பும், தனியார் துறையினருக்கான சம்பள அதிகரிப்பு, பெருந்தோட்ட மக்களின் சம்பள அதிகரிப்பு என்பவற்றை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான சலுகைகள் நீக்கிக் கொள்ளப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் பார்த்தால் மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டிய விடயங்களை பெற்றுக் கொடுத்து முகாமைத்துவ பணிகளையும் நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். இவ்வாறான செயற்பாடுகளை அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாலேயே எதிர்க்கட்சியினர் அரசாங்கத்துக்கு எதிராக சூழ்ச்சிகளை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். இவ்வாறான விடயங்களை கண்டு நாங்கள் பயங்கொள்ள மாட்டோம். மக்களின் எதிர்பார்ப்புக்கமைய எதிர்வரும் நாட்களில் வழக்கு விசாரணைகள் ஆரம்பமாகும். மே ஜூன் மாதங்களாகும் போது வழக்கு விசாரணைகள் ஆரம்பமாகும். தொடர்ச்சியாக வழக்கு விசாரணைகள் இடம்பெறவிருக்கின்றன. இந்த விசாரணைகள் ஆரம்பித்தவுடன் எதிரணி குழுக்களை சேர்ந்தவர்கள் மீதான வழக்குகளுக்கு திகதி அறிவிக்கப்பட்டது. அந்த வழக்குகளுக்கு விசாரணைகள் எடுத்துக்கொள்ளும் போது என்னவாகும் என்பதை அவர்களை அறிவார்கள். அதன் காரணமாகத்தான் எதிர்த்தரப்பினர் பீதியடைந்திருக்கிறார்கள். சில சந்தர்ப்பத்தில் மக்களின் சாணவீழ்ச்சியையும் பொறுத்து கொண்டு இருப்பதற்கான காரணத்தை வழக்கு விசாரணைகள் ஆரம்பமாகும் போது அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதாகவும் நேற்று முன்தினம் அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் அவர்கள் தெரிவித்த தகவலும் பிரதானமாக இருப்பதை காலம். எனவே கடந்த கால குற்றங்களுக்கான வழக்குகள் விசாரணைக்கு வரப்போகின்றன. எனவே அதனை தெரிந்து கொண்டுதான் எதிர்க்கட்சியினர் பீதியடைந்து இவ்வாறு அரசுக்கு எதிராக வீணான பழிகளையும் மக்கள் மத்தியில் அரசாங்கம் மீதான நல்லெண்ணத்தையும் சீர்குலைக்கும் வகையிலான செயற்பாடுகளையும் மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் அவர்கள் தெரிவித்த தகவலும் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணலாம்.